கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு முக்கிய காரணம் அதிமுக அரசுதான் என முன்னாள் அமைச்சர் ப. பாண்டியராஜன் கூறியிருந்த நிலையில் திமுக எம்எல்ஏ எழிலன் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது கீழடியை வச்சு அரசியல் செய்யும் இயக்கம் திமுக. கீழடியின் தாய்மொழின்னு அதை வச்சு உருவக்கேலி செய்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. அந்த கீழடி என் தாய்மொழின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நான் தான். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அகழ்வாய்வுகள் 8 அகழ்வாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் வித்திட்டது புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான். 15 தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அருங்காட்சியகம் உருவாக்கியது. முதல்ல 21 கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த விவசாயிகள் இடம் கொடுக்க மாட்டேனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்தை எடுத்து 10,000 அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து மீட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 இருந்து 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியகம் துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பத்தி ஒரு தவறான தகவல் அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் 55 லட்சம் நாங்க ஒதுக்கியிருக்கோம் சொன்னாரு. இன்னைக்கு மஃபாய் அவர்கள் என்ன சொன்னாரு, 105 கோடி நாங்க அலாட் பண்ணிருக்கோம் என்று சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல 2016 இருந்து 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷன் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. மொத்தம் 2021 இருந்து 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்கவேஷன் நடக்கும் போது ஒரு தர கூட விசிட் பண்ணல. ரெண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மாற்றப்பெற்ற அமர்நாத் அவர்களை பிளைட் காசுலாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவர் கூட டிஸ்கஷன் நடத்தினா சொன்னாரு. வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு கொண்டு தான் வந்த, அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலன்னு அமர்நாத் அவர்கள் சொல்றாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.